நம்ம செத்து போனா நமக்கு என்ன ஆகும்? இது ஒரு சிம்பிளான கேள்வி மாதிரி தெரியலாம். ஆனா மனுஷங்க வரலாறு முழுக்க இந்த கேள்விக்கு பதில் தேடிட்டே இருக்காங்க. நம்மளோட பிரக்ஞா, அதாவது நம்மளோட எண்ணங்கள், உணர்வுகள், ஞாபகங்கள், இதெல்லாமே நம்ம உடம்பு அழிஞ்சதுக்கு அப்புறமும் இருக்குமா? முன்னெல்லாம் இது வெறும் மதம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்வியா இருந்துச்சு. ஆனா இப்போ சயின்ஸ், குறிப்பா குவாண்டம் பிசிக்ஸ், இதுக்கு சில ஆச்சரியமான பதில்களை கொடுக்க முயற்சி பண்ணுது. உடம்பு அழிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம பிரக்ஞை இருக்குமா இல்லையா, இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயத்தோட மையம். ஆயிரக்கணக்கான வருஷமா பெரிய பெரிய தத்துவஞானிகள், ஆன்மீகவாதிகள் எல்லாம் இத பத்தி விவாதிச்சுட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கலாச்சாரத்திலயும் இத பத்தி ஒரு கதை இருக்கு. ஆனா அறிவியல் இதை எப்படி பாக்குது? இங்கேதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. பல நூற்றாண்டா இது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்துச்சு. ஆனா இப்போ சில பிசிசிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது குவாண்டம் மெக்கானிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்றாங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸ்னா என்ன? அணுவை விட சின்ன துகள்கள் எப்படி நடந்துக்குதுன்னு படிக்கிற ஒரு துறை. அதோட விதிகள் ரொம்பவே விசித்திரமா இருக்கும். நம்ம லாஜிக்கே அங்கே வேலை செய்யாது. இப்போ கேள்வி என்னன்னா, நம்ம பிரக்ஞைக்கும் இந்த குவாண்டம் உலகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? வாங்க கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். சரி, இந்த குவாண்டம் தியரிக்குள்ள எல்லாம் போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த பாத்திரலாம். அதாவது இந்த கேள்விக்கே மூல காரணமாயிருந்த சில நிஜமான சம்பவங்கள். இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைன்னு நினைச்சிடாதீங்க. ரொம்ப சீரியஸா யூனிவர்சிட்டி லெவல்ல ரீசர்ச் பண்ணப்பட்ட விஷயங்கள். இந்த ஆய்வு எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? உலகம் பூரா ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அவங்களோட போன ஜென்மத்தை பத்தி பேசுறத கேட்டுதான். அவங்க சும்மா எதையாவது சொல்லல. போன ஜென்மத்துல அவங்க பேர் என்ன, எங்க வாழ்ந்தாங்க, அவங்க குடும்பத்துல யார் யார் இருந்தாங்க, ஏன் எப்படி செத்து போனாங்கன்னு வரைக்கும் ரொம்ப துல்லியமா சொல்றாங்க. இது வெறும் குழந்தைங்களோட கற்பனையா, இல்ல நம்ம கண்ணுக்கு தெரியாத வேற ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கா? இதெல்லாம் ஏதோ சும்மா சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. வர்ஜீனியா யூனிவர்சிட்டியில டாக்டர் என் ஸ்டீவன்சன், டாக்டர் ஜிம் டக்கர்னு 2 பேர் பல வருஷமா இத பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க மெத்தட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு சின்ன பொண்ணு பல 100 மைல் தள்ளி இருக்கிற ஒரு ஊர்ல வாழ்ந்து ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போன ஒருத்தரோட வாழ்க்கைய அப்படியே விவரிக்குது. அந்த ஆள் யாருன்னே அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு தெரியாது. அந்த பொண்ணு சொன்ன 30 விஷயங்கள்ல அந்த ஆளோட பேரு, அவரோட பசங்க பேரு, அவங்க வீடு எப்படி இருக்கும்னு இப்படி 27 விஷயங்கள் கரெக்டா மேட்ச் ஆகுது. எப்படி இது சாத்தியம்? இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? சில சமயம் வெறும் ஞாபகங்கள் மட்டும் இல்ல, உடம்புலயும் சில ஆதாரங்கள் இருக்கு. டாக்டர் ஸ்டீவன்சன் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, போன ஜென்மத்துல ஒருத்தருக்கு துப்பாக்கி குண்டு எங்க பட்டுச்சோ அதே இடத்துல இந்த குழந்தைங்களுக்கு மச்சமோ இல்ல பிறவி குறைபாடும் இருக்குதாம். சரி, ஞாபகங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், உடம்புல இருக்கிற ஒரு அடையாளம் எப்படி ஒரு ஜென்மத்திலிருந்து இன்னொரு ஜென்மத்துக்கு வர முடியும்? இந்த கேள்விதான் நம்மள நேரா குவாண்டம் உலகத்துக்குள்ள கூட்டிட்டு போகுது. சரி, இப்போ குவாண்டம் உலகத்துக்குள்ள போலாம். இந்த மாதிரி ஆச்சரியமான விஷயங்களுக்கு ஒரு சயின்டிஃபிக் விளக்கம் கொடுக்கணும்னா நம்ம குவாண்டம் பிசிக்ஸ் விதிகளைத்தான் பார்க்கணும்னு சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நாம தினமும் பார்க்குற இந்த உலகத்தோட விதிகளுக்கும் அந்த குவாண்டம் உலகத்தோட விதிகளுக்கும் துளி கூட சம்பந்தமே கிடையாது. முதல்ல குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் பத்தி பார்ப்போம். இதுக்கு ஐன்ஸ்டீன் வச்ச பேரு ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் எ டிஸ்டன்ஸ், அதாவது தொலைவுல நடக்கிற ஒரு அமானுஷ்யமான செயல். இத சிம்பிளா சொல்லணும்னா, 2 துகள்கள் ஒரு காலத்துல ஒன்னா இருந்துட்டு அப்புறம் பிரிஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒன்னு பிரபஞ்சத்தோட இந்த மூலைக்கும் இன்னொன்னு அந்த மூலைக்கும் போயிடுது. இப்போ நீங்க இந்த மூலையில இருக்கிற துகளை அளக்கும்போது அது மேல் நோக்கி சுத்துதுன்னா, அந்த மூலையில இருக்கிற துகள் உடனே கீழ் நோக்கி சுத்தும். இன்ஸ்டன்டா. நடுவுல எந்த மெசேஜும் போக தேவையில்ல. ஏதோ ஒரு மாயாஜால வழியில அதுங்க ரெண்டும் இணைஞ்சே இருக்குது. இதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம பிரபஞ்சம் தனித்தனி பொருட்களால ஆனது இல்ல. ஒரு ஆழமான லெவல்ல எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு. இந்த நான் லோக்காலிட்டி கொள்கை தான் ஒரு புரட்சிகரமான ஐடியாவுக்கு கதவை திறக்குது. அதாவது நம்மளோட பிரக்ஞை நம்ம மண்டை ஓட்டுக்குள்ள மட்டும் அடைஞ்சு கிடக்கிற ஒரு விஷயம் இல்ல அப்படிங்கிற ஐடியாவுக்கு. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம். இது குவாண்டம் பிசிக்ஸ்ல ஒரு அடிப்படை விதி. தகவல் எப்பவுமே பாதுகாக்கப்படும். அதாவது தகவலை உங்களால முழுசா அழிக்கவே முடியாது. ஒரு பேப்பரை எரிச்சீங்கன்னா அதுல இருந்த தகவல் சாம்பல், புகை, வெப்பம்னு வேறொரு வடிவத்துக்கு மாறுமே தவிர அது காணாம போகாது. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு முழு வாழ்க்கையோட தகவல், நம்ம ஞாபகங்கள், நம்ம கேரக்டர், நம்ம அனுபவங்கள், இவ்ளோ பெரிய டேட்டா நம்ம செத்து போனதோ என்ன ஆகும்? அந்த தகவலோ எங்கேயாவது பாதுகாக்கப்படணும்ல. இத எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம தினமும் பார்க்குற உலகத்துல, அதாவது கிளாசிக்கல் உலகத்துல எல்லா பொருட்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு குறிப்பிட்ட தன்மை இருக்கு. ஆனா குவாண்டம் உலகத்துல அப்படி இல்ல. அங்க எல்லாமே ஒரு நிகழ்தகவுதான். அதாவது ஒரு விஷயம் இப்படி இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம்.
எல்லாம் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. நம்ம பிரக்ஞை நம்ம உடம்பு விட்டு போன பிறகும் தொடர்றதுக்கான சாத்தியம் இந்த குவாண்டம் உலகத்துல தான் இருக்குன்னு இந்த தியரியை நம்புறவங்க சொல்றாங்க. சரி, இந்த குவாண்டம் ஐடியாக்களை வச்சு நம்ம பிரக்ஞை எப்படி சாகாம இருக்கலாம்னு விளக்கறதுக்கு 2 முக்கியமான தியரிகள் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். முதல் தியரி பயோசென்ட்ரிசம். இது கொஞ்சம் தலைகீழான சிந்தனை. நாம என்ன நினைக்கிறோம், முதல்ல பிரபஞ்சம் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கட்டத்துல உயிர் உருவாச்சுன்னு. ஆனா பயோசென்ட்ரிசம் என்ன சொல்லுதுன்னா அது தப்பு. உயிர், குறிப்பா பிரக்ஞை இருந்ததுனால தான் பிரபஞ்சமே இருக்கு, நாம பாக்குறதுனால தான் இந்த யதார்த்தம் உருவாகுதுன்னு சொல்லுது. அப்ப யோசிச்சு பாருங்க, பிரக்ஞைய உருவாக்குன உடம்பு செத்து போனா பிரக்ஞை எப்படி சாகும்? இந்த தியரியோட ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாவுங்கிறது நம்ம மனசுல இருக்கிற ஒரு ஐடியா தான், அது நிஜத்துல கிடையாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க பிரகாரம் நேரமும் இடமும் கூட நம்ம மனசு உருவாக்குற விஷயங்கள் தான். அப்படி பார்த்தா சாவுங்கிறது ஒரு முடிவு கிடையாது, அது நம்ம பிரக்ஞையோட ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜ்க்கு போற மாதிரி, ஒரு உலகத்திலேருந்து இன்னொரு உலகத்துக்கு தாவற மாதிரி. 2வது தியரி ஆர்ச்-ஓஆர். இந்த தியரி இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம பிரக்ஞை நம்ம மூளையில சரியா எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முயற்சி பண்ணுது. இத உருவாக்கினது நோபல் பரிசு வாங்கின ராஜர் பென்ரோஸ் மற்றும் ஸ்டுவார்ட் ஹேமராஃப். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மூளை செல்கள் உள்ள மைக்ரோ டியூபியூல்ஸ்னு சின்ன சின்ன குழாய்கள் இருக்கு. இதுங்க தான் ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யுது. நம்மளோட பிரக்ஞையே இங்க தான் உருவாகுது. அப்போ ஒருத்தர் சாகும்போது என்ன நடக்குது? அவங்க தியரி படி உடம்பு செத்து போகும்போது அந்த மைக்ரோ டியூபுல்கள்ல இருந்த குவாண்டம் தகவல் அழியறதில்ல. அது வெறுமனே நம்ம பிரபஞ்சத்தோட அடிப்படை கட்டமைப்புக்கே, அதாவது ஸ்பேஸ் டைம் ஜியாமெட்ரிக்குள்ள லீக் ஆகிடுது. அங்க அது அழியாம அப்படியே இருக்கு. ஒருவேளை அந்த தகவல் திரும்பவும் இன்னொரு உடம்புக்குள்ள நுழைய வாய்ப்பு இருக்கலாம். இது மறுபிறவிக்கு ஒரு சயின்டிஃபிக் விளக்கமா இருக்கலாமா இல்லையா? கேட்கறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்குல்ல? ஆனா ஒரு நிமிஷம் நில்லுங்க. மெயின் ஸ்ட்ரீம் பிசிசிஸ்ட்ல பெரும்பாலானவங்க இதெல்லாம் சுத்த நான்சென்ஸ்னு சொல்றாங்க. இப்போ இந்த நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். பிரபல இயற்பியலாளர் ஷான் கேரோல் என்ன சொல்றாருன்னா, உடம்பு செத்து அதுல இருக்கிற அணுக்கள் எல்லாம் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் பிரக்ஞை இருக்கும்னு சொல்றதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச இயற்பியல் விதிகள்ல இதுக்கு துளி கூட இடமில்லைன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம கிட்ட ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் பார்ட்டிகல் பிசிக்ஸ்னு ஒரு தியரி இருக்கு. அது இந்த உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் ரொம்ப துல்லியமா விளக்குது. அந்த விதிகள்ல ஆன்மாவுக்கோ இல்ல சாவுக்கு பின்னால இருக்கிற வாழ்க்கைக்கோ எந்த இடமுமே கிடையாது. அவங்க கேக்குற கேள்விகள் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். சரி, ஆன்மான்னு ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். அது எதால செய்யப்பட்டிருக்கு? அதுக்குன்னு சில துகள்கள் இருக்கணும்ல. அது நம்ம மூளையோட பேசுதுன்னா அதுக்கும் நம்ம உலகத்துக்கும் இடையில ஏதோ ஒரு விசை வேலை செய்யணும். அப்படி ஒரு துகளோ விசையோ இருந்தா இவ்ளோ பெரிய பெரிய கருவிகளை வச்சு ரிசர்ச் பண்ற நாம ஏன் அதை இன்னும் கண்டுபிடிக்கல? இதுதான் அவங்களோட முக்கியமான பாயிண்ட். நம்ம மூளையோட இந்த ஆன்மா வேலை செய்யுதுன்னா அது நம்ம மூளையில இருக்கிற எலக்ட்ரான்களோட பேசணும். அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை நம்மளால கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனா இதுவரைக்கும் நமக்கு அப்படி எந்த ஆதாரமும் கிடைக்கல. ஒருவேளை அப்படி ஒன்னு இல்லாததுனால தான் நமக்கு ஆதாரம் கிடைக்கலையா? இப்போ இந்த விவாதத்தோட மையப்புள்ளிக்கு வந்துட்டோம். இது 2 பெரிய இயற்பியல் விதிகளுக்கு நடுவுல நடக்கிற ஒரு சண்டை மாதிரி. ஒரு பக்கம் குவாண்டம் விதி என்ன சொல்லுது, தகவலை அழிக்கவே முடியாது. இன்னொரு பக்கம் வெப்ப இயக்கவியலோட 2வது விதி, அதாவது என்ட்ரோபி என்ன சொல்லுது, எல்லாமே காலப்போக்குல சிதைஞ்சு ஒழுங்கில்லாத நிலைக்கு தான் போகணும். நம்ம ஞாபகங்கள், நம்ம பிரக்ஞைங்கிறது ரொம்ப சிக்கலான ஒழுங்கான ஒரு அமைப்பு. என்ட்ரோபி விதிப்படி அது சிதைஞ்சுதான் போகணும். இந்த 2 விதிகள்ல எது ஜெயிக்கும்? சோ இப்போ நாம ஒரு முட்டுச்சந்தில நிக்கிறோம். ஒரு பக்கம் மறுபிறவி ஞாபகங்கள் மாதிரி அறிவியலால விளக்க முடியாத சில விஷயங்கள், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இடமே கொடுக்காத அறிவியல் விதிகள். இப்போ நாம எதை நம்புறது? சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு டீம் என்ன சொல்லுது, நான் லோக்காலிட்டி, தகவல் பாதுகாப்பு மாதிரியான விஷயங்களை வச்சு பார்க்கும்போது பிரக்ஞை மூளைய தாண்டியும் இருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு டீம் ஸ்டாண்டர்ட் மாடல், என்ட்ரோபின்னு நமக்கு நல்லா தெரிஞ்ச விதிகளை பார்த்தா ஆன்மான்னு ஒன்னு இருக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. இது 2க்கும் நடுவுல ஒரு பெரிய மதில் சுவர் இருக்கு. ஆனா இந்த விவாதம் இப்போ ஒரு புது, ரொம்பவே ஆச்சரியமான ஐடியாவுக்கு வழி செஞ்சிருக்கு. அந்த புது ஐடியா என்னன்னா, நம்ம பிரபஞ்சமே ஒரு பெரிய குவாண்டம் மெமரி மேட்ரிக்ஸ்னு ஒரு தியரி சொல்லுது. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பிரபஞ்சமே ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்க் மாதிரி. ஸ்பேஸ் டைம்னு சொல்றோமே, அதுல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் ஞாபக சக்தி இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற, ஏன் நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குது. அப்படி இருக்கும்போது தகவல் எப்படி அழியும்? அது பிரபஞ்சத்தோட மெமரியில நிரந்தரமா பதிவாகிடுது. கடைசியா
நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வி நிக்குது. நம்ம பிரக்ஞைங்கிறது நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ரசாயன மாற்றங்களால உருவாகி நம்ம சாகும்போது ஒரு மெழுகுவர்த்தி அணையிற மாதிரி அணைஞ்சு போற ஒரு தற்காலிக விஷயமா, இல்ல அது இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை டிசைன்லயே பொறிக்கப்பட்ட காலத்தையும் தாண்டி நிக்கிற ஒரு நிரந்தரமான விஷயமா? இதுக்கு பதில் இன்னும் யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த பதில தேடுற பயணம் நம்ம வாழ்ற இந்த உலகத்தை பத்தின நம்ம புரிதலையே மாத்திச்சிருக்கு.